Good morning, students. In this video, we are going to discuss chapter 14, Transportation. From this chapter, we are going to learn different type of transport, what are the services of transport business, then what are the documents used in transport, and know about the common carrier. This is the content of this transportation lesson. First one, introduction. So transport service facilitate the smooth carriage of goods from the place of producer to the place of consumer. So transport also facilitate traveling of people from one place to another place. The different type of transport are given below. They are surface transport, water transport and air transport. ஸோ பீப்புளையோ இல்லைனா குட்ஸ் அண்ட் திங்ஸையோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியம் அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை, வெஹிக்கிள்ஸ் இல்லை, பஸ்ஸு, கார் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துலேருந்து நம்மளோட திங்ஸையோ இல்லை நம்மளோ இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது. இப்போ நிறைய ப்ரொடியூசர் திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேயே இருக்கும். அது சப்ளையருக்கோ இல்லை பர்டிகுலர் கஸ்டமருக்கோ வந்து சேரணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் தான் அதுக்கு வந்து என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. இப்போ மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் include all the clerical, mental and manual occupation involved in the operation of road, rail, canal, sea and air transport. இப்போ வெறுமனே வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதோ வெறும் பஸ்ஸு இல்லை லாரி, ட்ரெயின் அது மட்டும் கிடையாது. அதுலேயும் நிறையா பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களோட கிளரிக்கல் ஒர்க்கு, மென்டல் ஒர்க்கு, மேனுவல் ஒர்க்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. இப்போ குட்ஸை டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குட்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது, ஒரு யூஸே கிடையாது. இப்போ நமக்கு எந்த டைமில் ஒரு பொருள் தேவையோ அந்த டைமில் நமக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்னால நமக்கு என்ன கிடையாது, யூஸே கிடையாது. அதனால தான் குட்ஸ் ஹாவ் நோ யூஸ் அன்லெஸ் தே ஆர் மேட் அவைலபிள் அட் அ பிளேஸ் வேர் வென் தே வாண்டட். ஸோ எப்போ அது நமக்கு தேவையோ அப்போ அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த பொருளால் யூஸ் கிடையாது. ஸோ இந்த குறையை வந்து நீக்கிறது எது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட். அதனால தான் டிரான்ஸ்போர்ட் ரிமூவ்ஸ் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ். ஹிண்ட்ரன்ஸ்னால் தடை, பிளேஸ்னால் இடம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வித் த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்போ அந்த பிளேஸ் கன்னியாகுமரி அங்கே தான் அப்படிங்கிற அந்த ஒரு குறையை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு என்ன செய்யுது, ரிமூவ் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா நாட் ஒன்லி மேன், அது ஒரு ஆளை மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு பர்சனை மட்டும் இல்லாமல் பொருட்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதனால தான் இட் இஸ் டு கேரி மென் அண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ரிசல்ட்டிங் இன் பிளேஸ் அண்ட் டைம் யூட்டிலிட்டிஸ். என்னோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆக்ட் வித் ரெஃபரன் டு த ஏரியா இட் சர்வ்ஸ் இன் த சேம் வே அஸ் அ கேண்டில் டஸ் இன் அ டார்க் ரூம். ஒரு இருட்டு ரூமுக்கு வந்து எப்படி கேண்டில் வந்து வெளிச்சமாக இருக்குமோ, எவ்வளோ ஒரு அதனோட நீடு வந்து எவ்வளோ எசென்சியலோ அது போல் வந்து நம்மளுக்கு என்னது டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளோட லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அதனோட சர்வீஸ் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால தான் இந்த வை எ கேண்டில் டஸ் இன் அ டார்க் ரூம், அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு இருட்டு ரூமுக்கு கேண்டில் வந்து ஒரு வெளிச்சமாக ஒரு பிரகாசமாக நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கோ அதே போல் தான் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா யோசித்து பாருங்கள், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதனோட டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைப் இருக்குது. சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட். சர்ஃபேஸ் தரையில் போடுறது லேண்ட். பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பீப்புளோ இல்லைன்னா குட்ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏர்லியர் டேஸில் வந்து இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பேக் அனிமல்ஸ்னால் இப்போ பெரிய பெரிய ஹில்லி ஏரியாஸ் அங்கே வந்து வண்டி எதுவுமே போகாது, மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் ஹார்ஸ், டாங்கி, கேமல், எலிஃபண்ட் இதை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அதனோட முதுகில் சின்ன சின்ன பேக்காக கட்டி என்ன செய்வாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஹார்ஸில் வந்து அதே போல் பீப்புளும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க.
எலிஃபெண்ட்லையும் என்ன செய்வாங்க போவாங்க. ஸோ அனிமல் டிரான்ஸ்போர்ட் has played a significant role where there is no road and railway transport. ஸோ ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டும் ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாத டைமில் பீப்புளையும் திங்ஸையும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வெஹிக்கிளாக இருந்தது வந்து இந்த பேக் அனிமல்ஸ். தென் புல்லக்காட்னா தெரியும், மாட்டு வண்டி. நிறைய இப்போவும் கூட நிறைய ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, பேசஞ்சரையும் சரி குட்ஸையும் சரி, இப்போ நம்மளோட ஃபார்ம் பிளேஸில் இருந்து, நம்மளோட விவசாய நிலத்தில் இருந்து நம்மளோட விவசாய பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு இல்லை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிளாக தான் அந்த டைமில் இதை வச்சுருந்தாங்க. இட் கேரிஸ் த ப்ரொடியூஸ் ஃபார் சேல் டு த மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் டு த வில்லேஜஸ். ஸோ ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து திங்ஸை வந்து என்ன செய்வாங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. அட் த சேம் டைம் வில்லேஜ்லேயும் போய் கன்சியூமர் கிட்ட பொருளை விற்கிறதுக்கு வந்து இந்த புல்லக் கார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பாத்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபவுண்ட் இன் ஹில் ஏரியாஸ் அப்படின்னா மலை பிரதேசம்னு சொல்லுவோம். அப்புறம் காடு, பெரிய அடர்ந்த காடு. அண்ட் இன் ரிமோட் பிளேசஸ் தீஸ் ஆர் யூஸ்ட் பை ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். அந்த காட்டை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருந்தது பேக் அனிமல்ஸ், செகண்ட் ஒன் வந்து புல்லக் கார்ட், அடுத்தது தான் நமக்கு வந்து என்னது டிரான்ஸ்போர்ட், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட். இப்போ இருக்கிற நம்ம மாடர்ன் ட்ரெண்டியாக நம்ம யூஸ் பண்ணுற ரோட் டிரான்ஸ்போர்ட். The road transport is one of the most promising and potent means of suitable for short and medium distances. ஒரு சின்ன சின்ன தூரம் நம்ம போகணும், ஒரு பரவாயில்லாமல் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 1/2 hour 1 hourல நம்ம போகணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இதுனா ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். It provides the basic infrastructure for bringing the majority of people who are living in far off villages into the mainstream of nation life by connecting them to different places. ஸோ தூரமாக இருக்கிறவங்களையும் இல்லை வேறு இடத்துல இருக்கிற பீப்புளையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியேட்டராக இருக்கிறது இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் டு டோர், அதாவது நம்ம ஒரு இடத்துல ஏறுறோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போய் நம்ம பஸ்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், இறங்கிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்பீடு இருக்கும். சப்ளிமெண்டிங் அண்ட் இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி ஆஃப் தி அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தென் ரோட் டிரான்ஸ்போர்ட்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டார் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ். From the dawn of civilization, people have been endeavoring to form road and use wheel vehicles to facilitate transport of men and material. ஸோ இந்த மோட்டார் லாரிஸ் பஸ்ஸஸ்லாம் எப்போ வந்ததுன்னா, வீல் அப்படிங்கிறது, அதாவது சக்கரம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கலைன்னா இந்த மோட்டார் லாரிஸ் பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்திருக்காது. அந்த வீல் வச்சுட்டு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் அந்த மாதிரிலாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இதனோட ஸ்பீடு இருக்கும், நல்ல கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன செய்யும், நிறைய லோட்ஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் என்ஜின், லேட்டர் டீசல் என்ஜின் இதெல்லாம் வந்ததுனால நிறையா ரயில்வேஸு கூட இந்த மோட்டார் லாரிஸ் வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராம்வேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இப்போ கிடையாது. 19th centuryயில் பெரிய பெரிய பிக் சிட்டிஸில் இந்த ட்ராம்வேஸ் அப்படிங்கிறது இருந்தது. ட்ராம்வேஸ் ஃபார் இனிஷியலி ஹார்ஸ் ட்ரான், லேட்டர் ஸ்டீம் பவர்ட் அண்ட் நவ் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ஸ் ட்ரான் அப்படின்னா அந்த வண்டியை வந்து என்ன செய்வாங்கன்னா குதிரை வச்சு இழுப்பாங்க. அடுத்து வந்து நீராவிய ஸ்டீம் என்ஜின் மூலமாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டர். இது வந்து கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய பிக் சிட்டிஸில் வந்து ஒவ்வொரு பாப்புலேஷன் இருக்கும். அப்போ வந்து நிறைய அடுக்கு மாதிரி இந்த வண்டி இருக்கும்போது நிறைய பேரை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஏற்றிட்டு போகலாம். They're able to cope up with the peak hour of traffic in big cities with the great popularity of motor buses. Tramways slowly decline. Madras city has tramways till 1933. ஸோ மெட்ராஸில் வந்து 1933 வரைக்கும் வந்து இந்த ட்ராம்வேஸ் இருந்தது. இப்போ வந்து ட்ராம்வேஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அதை விட நிறைய ஃபாஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் வந்ததுனால அந்த ட்ராம்வேஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிச்சு, பழக்கத்திலே கிடையாது. தென் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்.
The invention of steam engine by James Watt revolutionized the mode of transport all over the world. ஸோ இந்த ஜேம்ஸ் வாட் வந்து ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. ரயில்வேஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் த மோஸ்ட் ஆர்கனைஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். Railways are the cheapest and quickest means of transport for carrying heavy goods over long distance. ரொம்ப தூரம் நம்ம போகணும், லாங் டிஸ்டன்ஸ் போகணும், ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் தான். இது சீப்பஸ்ட் அண்ட் குயிக்கஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேரிங் ஹெவி குட்ஸ். கம்மியான காசில் சீக்கிரமாக போயிடலாம், நிறைய திங்ஸை வந்து நம்ம லோட் பண்ணிட்டு போகலாம், லாங் டிஸ்டன்ஸ் போகலாம். அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் எதுனா ரயில்வே தான். ஸோ ரயில்வேஸ் ரெண்டர் அன் எசென்சியல் பப்ளிக் சர்வீஸ். It requires a huge capital for laying Indian track, construction of bridges, purchase of locomotives. Railways are becoming the biggest public utilities of a country. Rail transport is a mean of transferring of passengers on wheeled vehicle running rail track. Rail transport stated to be an important industrial revolutions. There are 3 types of track that are in operation: meter gauge, broad gauge and narrow gauge. இப்போ ட்ரெயினுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நமக்கு வந்து தரையில் அந்த காரு, பஸ்ஸு, 2 வீலர் எல்லாம் போகும். ஆனால் ட்ரெயின் வந்து அப்படி கிடையாது, அதுக்குன்னு தனி ட்ராக். அந்த ட்ராக் இல்லைன்னா அது என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த ட்ராக் மூலமாக தான் அவங்க என்ன செய்கிறது, அதை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அந்த ட்ராக் வந்து மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் அண்ட் நேரோ கேஜ். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் வர் சூட்டட் ஃபார் கேரிங் ஹெவி அண்ட் பல்கி குட்ஸ். ஸோ நிறைய குட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இட் கேன் ப்ரொவைட் லாங் டிஸ்டன்ஸ். தென் இட் கேன் ப்ரொவைட் பெட்டர் ப்ரொடக்ஷன்ஸ். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லார்ஜ். தென் இட் ரெக்யர்ஸ் லெஸ் டைம் தேன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் ரெகுலர் ஷெடியூல் ஆஃப் டைமிங். இட் ப்ரொவைட் அன்அஃபெக்டட் சர்வீசஸ் வெதர் ரெய்னி ஆர் சைனி வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போகலாம், ஹெவியான குட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம், சீப்பஸ்ட் காஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கான ஒரு சேஃப்டி நமக்கு கிடைக்கும். அடுத்து இன்னும் இதை வந்து அந்த ரயில்வே ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணிட்டோன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி. மித்த இதை கம்பேர் பண்ணும்போது லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். டைமிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து இது ஃபிக்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அன்அஃபெக்டட் சர்வீஸ். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கும்போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது இதுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள். அதாவது அது பர்டிகுலர் அந்த ட்ராக்கில் மட்டும்தான் இது போகும். நம்ம நினச்ச டைமுக்கோ நினச்ச ரூட்லேயோ மாற்றிக்க முடியாது. இங்கே வந்து என்ன கிடையாதுன்னா, இட் கெனாட் ஆஃபர் adequate traffic பிகாஸ் uneconomical ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போ வில்லேஜில் வந்து நிறையா இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய செலவு வந்து என்ன செய்யும் ஆகும். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வந்து இதுக்கு வந்து செலவு அதிகமாகும். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள்ஸ், அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கோ நினச்ச ரூட்டுக்கோ வந்துலாம் ரூட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரூரல் ஏரியாஸில் இது வந்து என்ன செய்ய முடியாது, இவங்க வந்து அடிக்குவேட்டாக டிராஃபிக் வந்து கொடுக்க முடியாது. தென் இட் ரெக்யர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ஸ்டேஷன் ஆஃப் ட்ராக் அண்ட் மெயின்டெனன்ஸ் தட் இன்க்ரீசஸ் இந்த ஃபேர் அண்ட் த யூசஸ். அந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு வந்து என்ன செய்யும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். If railways are not fully utilized and if vehicles and coaches are half empty to its capacity, heavy financial burden will be caused. அந்த ரயில்வே ட்ராக்குக்கோ இல்லை அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டு அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நிறைய செலவாயிருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஃபுல் ஆகலை, பாதி கம்பார்ட்மெண்ட் தான் நமக்கு ஃபுல் ஆகிருக்குது, பாதி கோச்சஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா நிறைய என்ன செய்யும், ஃபினான்சியலாக கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பர்டன் வந்து வரும். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். ஸோ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட் ஒன் பேக் அனிமல்ஸ், செகண்ட் ஒன் புல்லக்காட். அந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஏர்லியர் டேஸில் வந்து பாத்வேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் நடந்து போகிறதுக்காகவே ஒரு ரோட்டை வச்சுருந்தாங்க.
அடுத்து road transport, அடுத்து motor lorries, tramways, then railways. The next one, recent trends in transportation. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னென்ன மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெட்ரோ ரயில். ஸோ MRTS அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரோ ரயில் mass rapid transport system. mass rapid transport system. It is a convenient, fast, efficient, reliable, comfortable mode of urban transport. இது வந்து வில்லேஜில் கிடையாது, பெரிய பெரிய பிக் சிட்டிஸில் இருக்கும். ஃபாஸ்ட்டாக போயிடும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், குறிப்பிட்ட டைமில் போய் நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். ரேபிட் டிரான்சிட் ஆல்சோ நோன் அஸ் ஹெவி ரயில், மெட்ரோ, சப்வே, tube or underground. It is a type of high capacity of public transport generally found in urban areas. ஹை கெப்பாசிட்டி ஆஃப் பப்ளிக், அதாவது நிறைய மக்களை வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியா, பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும். தென் மோனோ ரயில். மோனோ ரயில் is like a train, but instead of having two sets of wheels that balances on a railway track, the monorail is balanced on type of one rail. Top of one rail. Monorails are often used to transport people under large cities. Some monorails utilize magnet to hover on their rail, reducing friction between the train and the rail. The first monorail was invented in 19th century. Then bullet train. High speed rail is a type of rail transport that operates significantly faster than traditional rail traffic, using an integrated system of specialized rolling stock and dedicated track. The first such system began operation in Japan in 1964 and was widely known the bullet train. High speed train normally operate on standard cage tracks of continuously welded rail. ஸோ இந்த புல்லட்டு ஃபாஸ்ட்டாக போகும், இதுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1964. தென் பைப் லைன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இட் இஸ் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் மெட்டீரியல் த்ரூ பைப். ஸோ பைப் மூலமாக குட்ஸையோ மெட்டீரியலையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாங்க. லிக்யூட் அண்ட் கேஸஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பைப்லைன்ஸ். Pipeline exists the transport of crude and refined petroleum, fuels such as oil, natural gas, biofuel, etc. and other fluids including sewage, slurry and water. It requires heavy investment to install. இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இனிஷியலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா பைப் மூலமாக என்ன செய்கிறது, வாட்டரோ இல்லைன்னா சுவேஜோ இல்லைன்னா ஸ்லரியோ இல்லைன்னா அப்படி கொண்டு போவாங்க. அப்படி இல்லாமல் நேச்சுரல் கேஸ் கொண்டு போவாங்க, ஆயிலு, பெட்ரோலு, கேஸ், இது எல்லாமே வந்து இந்த பைப்லைன் மூலமாக கொண்டு போவாங்க. தென் கன்வேயர் டிரான்ஸ்போர்ட். இட் இஸ் த ப்ராட் கேட்டகரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மோட் தட் இன்க்ளூட் டெவலப்டு ஃப்ரம் ஐடியா ஆஃப் அ கன்வேயர் பெல்ட் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறது, போகிறது. டு ஆர் மோர் புல்லிஸ் வித் அ கண்டினியூஸ் லூப் ஆஃப் மெட்டீரியல் தட் ரொட்டேட் அபவுட் தம். Escalator, elevator, which is used carrying people among floors of building. எஸ்கலேட்டர் மூலமாகவோ இல்லை எலிவேட்டர் மூலமாகவோ ரெண்டு அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் ஏறினா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். தென் ரோப்வே டிரான்ஸ்போர்ட். ரோப்வே இஸ் another means of transport in novel lifting device. It can be operated in the place where road construction is impractical and costly. சில இடத்துல ரோடே போட முடியாது, அப்படி ரோடு போடனா நிறைய செலவாகும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்டன் லிமிட் ஆஃப் குட்ஸ் ஆர் பீப்புள் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் நாவல் லிஃப்டிங் டிவைஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி. In the hilly remote areas, ropeway system of transport may be suitable mean of transport. ஹில்லி ஏரியாஸ்க்கு வந்து இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். தென் ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். ஹைப்பர் லூப் இஸ் அ ப்ரப்போஸ் சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தட் வுட் see pod or containers travel at a high level speed through a tube that has been pumped into a near vacuum.
So the train parts would either float using magnetic levitation technology or float using their air coaster skids, similar to how pucks travel across an air hockey tables. So Hyperloop is a futuristic transport system. Tunnels for the Hyperloop would be suitable either above 3 or below ground at only 3 meter in a diameter. This is the fifth mode of transport in 2012. Then water transport. So water is a free gift of nature. ஸோ நம்ம இப்போ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு? மெட்ரோ ரயில், மோனோ ரயில், புல்லட் ரயில், பைப் லைன், கன்வேயர், தென் ரோப்வே டிரான்ஸ்போர்ட், ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட்டர் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ இயற்கை கொடுத்த, நமக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு நன்கொடை அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிவிலைசேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாவோ, எக்கனாமிக்கலாவோ, மிலிட்ரியாவோ ஒரு டெக்னாலஜி எல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா வாட்டர் தான். ரிமார்க்கபிள் அட்வான்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டியூ டு கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைன், மோட்டிவ், பவர், ஸ்பீடி அண்ட் சேஃப்டி ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் போட். இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து எதன் மூலமாக நமக்கு பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஷிப் மூலமாகவும் இல்லைன்னா போட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். So water transport is the process of moving people, goods by barge, boat, ship or sailboat over a sea, ocean like canal, river, etc. ஸோ மக்களையோ குட்ஸையோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது கடல் மூலமாகவோ இல்லை பெரிய பெரிய சீஸ், லேக்கு, கெனால், ரிவர் இங்கே மூலமாக ஏற்றிட்டு போகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த போட்டு, ஷிப்பு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. திஸ் கேட்டகரி டஸ் நாட் இன்க்ளூட் ஆர்டிக்கல் ஆன் த transport of water for the purpose of consuming the water. ஸோ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓசன் வாட்டர்வேஸ். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் ரிவர், கெனால் அண்ட் லேக். அதாவது உள்நாட்டுக்குள்ளே நடக்கும், ஒரு ஆறு, ஏரி அந்த மாதிரி பெரிய பெரிய உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய நீர்நிலைகளில் போகிறது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்னல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். River that are naturally navigable called natural waterways. இப்போ கெனால் அண்ட் கெனலைஸ் ரிவர்ஸ் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ். கெனால்னால் நம்மளா உருவாக்குற ஒரு ஆறு. ஜென்ரலி ஸ்மால் போட் அண்ட் ஸ்டீம் ஆர் ஆப்ரேட்டட் ஆன் ரிவர் டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள் அண்ட் குட்ஸ். where river are deep enough, large ships can also ply on them. Canal are man-made waterways constructed for the twin purpose of navigations. Then advantages of inland waterways. It is considered as the cheapest mode of transporting. So waterways main advantages அப்படின்னா cheapest mode of transport. It carries goods smoothly due to absence of shaking, jolting during transit. போகும்போது குலுங்காது, ஷேக் ஆகாது, இந்த மாதிரி எந்த இதுவும் வராது. இட் இஸ் எமினென்ட்லி சூட்டபிள் ஃபார் த கேரேஜ் ஆஃப் ஃப்ராகைல் குட்ஸ் லைக் கிளாஸ்வேர், எர்த்வேர் வித்தவுட் காசிங் டேமேஜ். ஸோ குட்ஸ் வந்து என்ன செய்யலாம், அழுங்காமல் குலுங்காமல் டேமேஜ் ஆகாமல் அப்படி போகும். சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஹெவியான, அதாவது அதிகமாக லோடு கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். பொல்யூஷன் கிடையாது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன் ரிவர் சர்வீசஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தேர் மெயின்டெனன்ஸ் இஸ் மச் லெஸ்ஸர் கம்பேர்ட் டு ரோட் அண்ட் ரயில். ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம பண்ணுற இனிஷியல் செலவு வந்து இங்கே வந்து அவ்வளவு கம்மி. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோவஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது யாரோ இதையோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னது ஒரு ஸ்லோவஸ்ட். தென் ஃப்ளட் காசிங் டூரிங் ரெய்னி சீசன், லேக் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டூரிங் த சம்மர் சீசன். வெள்ளம் அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யும், மழை டைமில் வெள்ளம் வரும். அதே போல் சம்மர் சீசனில் வந்து என்ன செஞ்சிடும், தண்ணி வந்து அவ்வளோவா இருக்காது, அப்போ என்ன செஞ்சிடும், இது அஃபெக்ட் ஆகும். அடுத்து sometimes river also change their way. It leads to stoppage and uncertainty in usage of this transport. அடுத்து செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓசன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட். அடுத்து செகண்ட் ஒன்று வந்து ஓசன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட்.
Ocean transport has been playing a significant role in development of economic, social and cultural relation among countries of the world. ஸோ இந்த ஓசன் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம நிறைய கண்ட்ரிஸை வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகுது, எக்கனாமிக்கலி டெவலப் ஆகுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஓஸ் இட்ஸ் growth to ocean transport. Ocean transport enjoys a pride of place in aiding international trade. Cheapness is great virtue in the transportation of low-grade, bulky goods among the countries. So the role of ocean transport is commendable.